வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்க பத்ரி பேசுறேன். உலகநாயகன் கமல்ஹாசன் தயாரிப்பில் ரஜினிகாந்த் நடிக்கக்கூடிய படம், அந்த படத்துடைய அப்டேட் ஒன்று ஞாயிற்றுக்கிழமை 1:31 வரும் அப்படின்னு போட்டிருந்தாங்க. சொன்னபடியே 1:31 ஒரு அறிவிப்பு. அதாவது அந்த படம் நமக்கு சில பிக்சர்ஸ் மட்டும் போட்டிருந்தாங்க அறிவிப்பப்ப. இப்போ அது வீடியோவா வெளியிட்டிருந்தாங்க. ஸோ அந்த அறிவிப்பு வந்த உடனே நிறைய ரஜினி ரசிகர்கள் ரொம்ப பாசிட்டிவான கமெண்ட்ஸை நான் பார்க்க முடிஞ்சுது. இதுக்கு முன்னாடி நிறைய நெகட்டிவா போட்டவங்க டக்குன்னு பார்த்தா பாசிட்டிவ். என்னையா கமல் போற வேகத்தை பார்த்தா பொங்கல் 2027 வெயிட் பண்ண தேவையில்லை போல் இருக்கு, 2026 தீபாவளிக்கே படத்தை ரிலீஸ் பண்ணலாம் போல் இருக்கு அப்படிங்கிற கமெண்ட்லாம் பார்க்க முடிஞ்சது. அதுக்கு பதில் வேற போடுறாங்க, ஏங்க 26 தீபாவளிக்கு ராமாயணம் வருதுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பதில்லாம் பார்க்க முடிஞ்சது. ஸோ அந்த அளவு ஃபாஸ்டா இருக்காங்க அப்படின்னு. அதே மாதிரி ராஜ்கமல் ப்ரமோஷன் சூப்பரா பண்ணிடுவாங்க அப்படிங்கிறது தெரியும், கமல் சாரை பொறுத்தவரையே கரெக்டா பண்ணுவாரு அப்படிங்கிற மாதிரி அதை சொல்லியிருந்தாங்க. அந்த அறிவிப்பு வீடியோ ரொம்ப பிரமாதமா இருந்தது. ரஜினி கார்ல வர்றாரு, உள்ள இருந்து கமல் சார் வர்றாரு, ஒரு பக்கம் சுந்தர்சி, இவங்க எல்லாம் மீட் பண்றாங்க. முதல்ல சால்வை எல்லாருக்கும், அதுக்கப்புறம் மாலை போடுறப்ப கமல் சாருக்கு மாலை போட்டுக்கல, அவர் எல்லாருக்கும் மாலை போடுறாரு. ரஜினிக்கு மாலை போடுறாரு, சுந்தர்சிக்கு மாலை போடுறாரு, மகேந்திரனுக்கு மாலை போடுறாரு. விஜய் டிவி மகேந்திரன் அவர் தான் நம்ம இணை தயாரிப்பாளர், அவருக்கு மாலை போடுறாரு. ஸோ அந்த மாதிரி இருக்கு. இதுல என்ன பியூட்டினா, ஒருத்தர் எழுதியிருந்தாரு, அதாவது பெரும்பாலான பட அறிவிப்பு வந்ததுன்னா வீடியோல படத்துல டம்மியா பிஜிஎம் போட்டிருப்பாங்க. அப்படி இல்லைன்னா பட அறிவிப்பு வீடியோல படத்துல வர்ற பிஜிஎம் போடுவாங்க, இல்லைன்னா டம்மியா ஏதாவது போடுவாங்க, அவ்வளவுதான். ஆர்கேஎஃப் ஏன் நம்ம ஸ்லாகிக்கிறோம்னா, இதுக்குன்னு தனியா ஒன்று ரெடி பண்ணுவாங்க, அது படத்துல இருக்காது, பட் ஆனால் தனியா ரெடி பண்ணுவாங்க. இது ரொம்ப பிரமாதமா இருந்தது. செப்பரேட் ட்ராக்கு. ஆரம்பமே இந்த கடவுளை கும்பிடுற மாதிரியான ஒரு வரிகள், அந்த மாதிரி வரி, அது ஸ்ருதி ஹாசனோட குரல் சூப்பரா இருந்தது. அதுக்கப்புறம் நட்பு, ரெண்டு பேருக்குள்ள நட்பை பத்தி அனௌன்ஸ் பண்ற மாதிரியான ஒரு ட்ராக்கா அது அமைஞ்சுது. அமரன் படத்துக்கு இப்படிதான் ஒரு ட்ராக் போட்டிருந்தாங்க, ஆனா அது படத்துல வரல. ஸோ அதுக்கப்புறம் ரெண்டாவது இந்த பிடிஎஸ் வீடியோ போடுறப்ப நம்ம விஸ்வரூபத்தோட பாட்டை யூஸ் பண்ணியிருந்தாங்க. அதாவது போர் செல்லும் வீரன் ஒரு தாய் மகன் தான், நம்ம யார் இறந்தாலும் ஒரு தாய் அழுவாள்னு, அதெல்லாம் கூஸ் பம்ஸா இருந்தது. அந்த மாதிரி ரொம்ப பக்கவா பண்ணிடுவாங்க நம்ம இதை பொறுத்தவரையே, நம்ம ராஜ்கமலை பொறுத்தவரைன்னு சொல்லி ரஜினி ரசிகர்களே, அதுவும் அந்த ஷில் அவுட்ல பின்னாடி ரஜினி நிக்கிற மாதிரி போட்டது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப பாசிட்டிவாக, யாரெல்லாம் நெகட்டிவா பேசினாங்களோ எல்லாருமே டோட்டலா இப்ப பாசிட்டிவா பேசுற அளவுக்கு ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஸோ இதே மாதிரி படம் ரிலீஸ் ஆகிற வரைய இதே ஒரு பாசிட்டிவிட்டி பரவட்டும், படம் மாபெரும் வெற்றி பெறட்டும். தயாரிப்பாளர் சங்க கூட்டம் நடந்தது சென்னை எழும்பூர்ல. தமிழ் சினிமா தயாரிப்பாளர் சங்கம் அந்த பொதுக்குழுவில் நிறைய தீர்மானங்கள் நிறைவேற்றிருக்காங்க. அதாவது பெரிய நடிகர்கள், டாப் 10 நடிகர்கள் எல்லாருமே சம்பளம் வாங்காம அந்த ப்ராஃபிட் ஷேர் அந்த பேசிஸ்ல தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தீர்மானம், மிக முக்கியமான தீர்மானம். அதாவது தமிழ் பிலிம் ப்ரொடியூசர்ஸ் கவுன்சில் ஹஸ் பாஸ்ட் a resolution demanding Kamalhasan, Rajinikanth, Vijay, Ajit, Surya, Sivakarthikeyan, Dhanush, Vikram, STR and Vishal to agree for revenue share instead of full salary. அப்புறம் யூடியூப் சேனல்களுக்கு திரைப்பட விமர்சனம் என்ற பெயரில் வரம்பு மீறி செயல்படும் யூடியூப் சேனல்கள் மீது சட்ட ரீதியாகவும் துறை ரீதியாகவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் பொதுக்குழு கூட்டத்தில் தீர்மானம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய தீர்மானம் போட்டிருக்காங்க. அதாவது ஆன்லைன் டிக்கெட் விற்பனை தமிழ்நாடு அரசே நடத்தணும். இப்போ புக் மை ஷோ அப்படின்னு இருக்குல்ல, அந்த மாதிரி தமிழ்நாடு அரசே ஒரு ஆப்பை நடத்தணும். அப்புறம் 8 வாரங்களுக்கு அப்புறம் தான் ஓடிடியில் படம் வரணும் அப்படிங்கிறது. இதை 8 வாரங்களுக்கு ஓடிடியில் படம் வரணுங்கிறது தயாரிப்பாளரும் ஓடிடியும் முடிவு பண்ண வேண்டிய விஷயம். அதை எப்படி இவங்க முடிவு பண்ண முடியும்? எல்லா படமும் அவங்க வாங்குறது இல்லையே. அப்புறம் நடிகர்கள், இயக்குநர்கள், முன்னணி தொழில்நுட்ப கலைஞர்கள் வெப் சீரிஸ்களை தவிர்த்து திரைப்படங்கள் மீது கவனம் செலுத்த வேண்டும். நடிகர்களை வைத்து தனியார் அமைப்பு நடத்தும் விருது நிகழ்ச்சிகளுக்கு, இசை நிகழ்ச்சிகளுக்கு உரிய அனுமதி பெற வேண்டும். தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் மற்றும் தென்னிந்திய நடிகர் சங்கத்திடம் அனுமதி பெற வேண்டும்னு இவ்வளவு தீர்மானம் போட்டிருக்காங்க. இதெல்லாம் பிராக்டிக்கலா பாசிபிளா அப்படின்னு கேட்டீங்கன்னா பிராக்டிக்கலா பாசிபிள் இல்லை. இப்ப உதாரணத்துக்கு இப்ப ப்ராஃபிட்ல தான் ஷேர் வாங்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சொந்த படம் தயாரிக்கிற நடிகர்களை இவங்க எப்படி கட்டுப்படுத்துவாங்க? அப்படி கட்டுப்படுத்த முடியாதுல்ல. சொந்த படம் தயாரிக்கிறவங்க அந்த பேசிஸ்ல தான் பண்ணுவாங்க. ஸோ இது தயாரிப்பாளர்கள், அதாவது யார் தயாரிக்கிறாங்களோ அந்த தயாரிப்பாளரும் அந்த நடிகரும் தான் முடிவு பண்றாங்க. இது ஒரு சங்கம் இதை முடிவு பண்ண முடியாது.
ஏன்னா இது வந்து கால் ஷீட் அப்பதான் நடிகர் கொடுப்பாருங்கிறதுக்காக எந்த சங்கத்துல முக்கியமான பொறுப்புல இருக்காங்களோ அவங்களே அந்த பக்கம் தனியா போயிட்டு, சார் அவங்க கிடக்காங்க விடுங்க, நீங்க உங்களுக்கு என்ன சம்பளம் வேணும்னு சொல்லுங்க, நான் கொடுக்குறேன்னு சொல்லி கொடுக்குற நிலைமை தான் இருக்கு. 185 கோடி 200 கோடி 250 கோடின்னு இன்னைக்கு நடிகர்களோட சம்பளம் உயர்ந்திருக்கு. யார் இங்க ப்ராஃபிட் ஷேர் பேசிஸ்ல சம்பளம் வாங்கி நடிச்சுட்டு இருக்கா? இது பிராக்டிக்கலா பாசிபிளா அப்படின்னு கேட்டா, என்ன கேட்டா இது பிராக்டிக்கலாக இந்த தீர்மானத்தெல்லாம் யாருமே மதிக்க மாட்டாங்க. ஹேராம் திரைப்படம் வந்து ஒரு பாடம் மாதிரி. ஸோ அந்த படத்தை வந்து நம்ம டைரக்டர் பத்ரி வெங்கடேஷ் அவரு, அப்புறம் ஸ்ருதிஹாசன், அப்புறம் நம்ம ஜெய்பி மணிகண்டன், இவங்கெல்லாம் சேர்ந்து அந்த படத்தை ரசிகர்களோட, அதாவது மூவி பஃப்பும் இன்னொரு அமைப்பு, 2 அமைப்பு சேர்ந்து வந்து இந்த படத்தை வந்து ஸ்பெஷல் ஷோ போட்டிருக்காங்க. அது குறிப்பிட்ட ஆள்களுக்கு மட்டும் ஒரு தனி தேட்டர்ல. அதாவது சீக்வல் அப்படிங்கிற ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், சீக்வலும் மூவி பஃபும் சேர்ந்து செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. அந்த படத்தை பத்தி கேள்வி, அந்த படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த கேள்வி ஒரு இன்ட்ராக்ஷன் மாதிரி நடந்திருக்கு. டிஸ்கஷன் வித் பிக்கெஸ்ட் கமல்ஹாசன் ஃபேன்ஸோட நடந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அதாவது இது என்னன்னா, சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடி அந்த சுதந்திரம் பார்ட்டிஷன் நம்ம சொல்றோம்ல, இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையின் போது ஏற்பட்ட அந்த மிகப்பெரிய ஒரு கலவரம், அதுல லட்சக்கணக்கான இந்துக்களும் முஸ்லீம்களும் இறந்தாங்க. அதுதான் பேஸ் இந்த கதைக்கு. அப்படி ஒரு கலவரத்துல சாகேத் ராமோட மனைவி அபர்ணா கற்பழிச்சு கொல்லப்படுறா. அதுக்கு காரணம் பாரிஸ்டர் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி தான் சொல்லி அவரை கொலை பண்றதுக்காக கமலஹாசன் போறாரு. அப்படி போறப்ப என்ன நடக்குது, அவரோட மனம் மாறுதுங்கிறது தான் இந்த படத்தோட கதை. ஃப்ரீடம் அட் மிட் நைட் அப்படிங்கிற புத்தகத்தை அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்டது தான். அதுல காந்தியை கொல்றதுக்கு இன்னொரு அட்டம்ப்ட் உண்டு அப்படின்னு எழுதியிருப்பாரு. அதுல கோட்ஸேவை தவிர வேறொரு அட்டம்ப்ட் நடந்ததுன்னு, அதுதான் இந்த கதைக்கு பேஸா அமைஞ்சு பண்ணியிருப்பாரு. ஸோ இந்த படம் வந்து ரொம்ப தரமான படம். இதுல நிறைய விஷயங்கள், நம்ம ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. இதை இந்த மாதிரி ஒரு குரூப் டிஸ்கஷன் பண்ணது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உலகநாயகன் கமல்ஹாசன் அவரது பிறந்த நாள்ல எல்லாரையுமே வர வச்சிருக்காரு. பழைய நண்பர்கள், யாரெல்லாம் அவரை பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்களோ எல்லாருக்கும் பர்மிஷன் கொடுத்துட்டாரு. குறிப்பா ரோபோ சங்கர் ஃபேமிலி, ரோபோ சங்கர் பொண்ணு, பேரன், அவருங்க ஒய்ஃப் எல்லாரையும் கூப்பிட்டு அந்த குழந்தைய தூக்கி வச்சு, ஸோ அந்த மாதிரி அவர் வந்து அதை கனிவோட அதை பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வாசு சாரோட பையன் சக்தி, அவர் வந்து ரொம்ப நாள் கழிச்சு கமல் சாரை வந்து பார்த்திருக்காரு. ஸோ அவங்க பார்த்தது. அப்புறம் நம்ம சின்னி ஜெயந்த் கமல் சாரை பார்த்து அவர் பதிவு போட்டிருக்காரு. நிறைய பேர் இந்த பிறந்த நாள்ல இதுவரையே உலகநாயகனை பார்க்காத ஏராளமான பேர், திண்டுக்கல் லியோனியோட பையன், இந்த மாதிரி நான் யாரெல்லாம் கமல் சாரை பார்த்தாங்களோ அவங்களெல்லாம் நான் ஃபாலோ பண்ணிட்டேன். இன்ஸ்டாகிராமா இருந்தாலும் ட்விட்டரா இருந்தாலும் ஏகப்பட்ட பேர் இந்த தடவை அவ்வளோ பேர் பார்த்துருக்காங்க பர்த்டே அன்னைக்கு. ஸோ அது வந்து ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயமா இருக்கு. இவ்வளோ பேர் பார்த்தது. வைரமுத்து வாழ்த்திருக்காரு. வைரமுத்து வாழ்த்துனதுக்கு உலகநாயகன் நன்றி சொல்லியிருக்காரு. ஓவரால் எவ்ரி திங் இஸ் குட் அப்படின்னு நம்ம சொல்லலாம்.